ஓம் நமோ வெங்கடேஷாய. இந்த திருப்பதி கோவிலை பற்றி பக்தர்களுக்கு மிகவும் சொல்பமான விஷயங்கள் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். சுவாமிக்கு நடக்கும் ஆராதனை கிரமங்கள், சுவாமிக்கு அம்சையாகும் பிரசாதங்கள், சுவாமியினுடைய சரித்திரம், யுக யுகங்களாக சுவாமி அனுகிரகித்த பக்தர்களுடைய விவரங்கள், திருப்பதி மலையில் பவித்திரமான தீர்த்தங்கள், பவித்திரமான இடங்கள், அதனை சேவிப்பதால் பக்தர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், இதையெல்லாம் சுவாமியினுடைய பக்தர்களுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு தெரியப்படுத்துவதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். இன்று நாம் திருப்பதி திருவேங்கடமுடியான் திருக்கோவிலின் கர்ப்பகிரகத்தில் ஏறியிருக்கும் சுவாமியினுடைய விக்கிரகங்களை பற்றியும் அதனுடைய சிறப்பு பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். திருவேங்கடமுடியான் வைகுண்டத்திலிருந்து பூலோகத்திற்கு அச்சாவதார ஸ்வரூபமாக அருளிய நாளிலிருந்து இன்று வரையில் சுவாமிக்கு ஸ்ரீ வைகானச ஆகம சாஸ்திரப்படி திருவாராதனை நடக்கிறது. விகனச மகர்ஷி தன் சீடர்களான மகர்ஷிகள் புருகு, அத்ரி, மரீச்சி, கஷ்யப்பர்களுடன் சேர்ந்து நமக்கு அருளிய ஆகம சாஸ்திரம் ஸ்ரீ வைகானச ஆகமம். அதன்படியே இன்று வரையிலும் நாம் சுவாமிக்கு ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறோம். 5 மூர்த்திகளாக சுவாமி கர்ப்பாலயத்தில் ஏறியிருக்கிறார். கர்ப்பாலயத்தில் நடுவில் 9.5 அடி உயரமாக சாலக்கிராம ஸ்வரூபமாக ஏழிருக்கும் திருவேங்கடமுடியானுடைய மூல விராட்டை துருவபேரம் என்று நாம் சொல்கிறோம். துருவம் என்றால் அசைக்க முடியாதது என்ற அர்த்தம். இந்த சுவாமியின் திருமேனி மிகவும் விசேஷமான அரிதான சாலக்கிராம சிலையுடன் செய்யப்பட்டது. இது மானவ நிர்மிதம் இல்லை என்றும் ஸ்வயம் வெட்டும் தான் தோன்றியாக வந்த சுவாமியினுடைய அச்சாவதாரம் என்றும் வைகானச ஆகம சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. இந்த சாலக்கிராம சிலா ஸ்வரூபம் அலௌகிகமான இந்த பூமண்டலத்தில் அரிதான ஒரு பதார்த்தத்தினால் செய்யப்பட்டது. துருவபேரத்துக்கு பிறகு அவ்வளவு பவித்திரமான சிறப்பான கௌதுகபேரம் என்றும் போக ஸ்ரீனிவாசமூர்த்தி என்று அழைக்கப்படும் வெள்ளி விக்கிரகம் மூலவர் திருவடி அருகே நிறுத்தப்பட்டிருக்கும். சுமார் 1500 வருடங்களுக்கு முன்பு ஒரு பல்லவ மகாராணி சமவை மகாராணி அளித்த இந்த வெள்ளி பிம்பம் மிகவும் அழகானது. மூலவரனுடைய அம்சங்கள் அனைத்தும் சிறிய வடிவில் பெற்ற இந்த கௌதுகபேரம் ஆராதனை கிரமத்தில் மிகவும் முக்கியமானது. போக ஸ்ரீனிவாசமூர்த்திக்கு பிறகு மிகவும் சிறப்பான உற்சவமூர்த்திகள் மலையப்பன் என்று அழைக்கப்படுகிறார். இவருக்கு உற்சவ பேரம் என்ற பெயரு. மலை குனிய நின்ற பெருமாள் என்பது மலையப்பன் என்று சொல்லப்படுகிறது. இவர் ஸ்ரீதேவி பூதேவியுடன் எழுதியிருக்கார். சுமார் 600 வருஷங்களுக்கு முன்பு திருவேங்கடமுடியானுடைய உத்தரவினால் பாபநாசன தீர்த்தத்துக்கு அருகில் ஒரு ரகசியமான குஹா துவாரத்தில் இந்த விசேஷமான விக்கிரகங்கள் கண்டெடுக்கப்பட்டன. தேவதைகளும் ரிஷிகளும் ஆராதித்த இந்த சிறப்பான மிகவும் பவித்திரமான உற்சவமூர்த்திகள் இன்று தினமும் நடக்கும் உற்சவங்களில் இவர் பங்கு பெறுவார். 4வதாக ஸ்நபனபேரம் என்னும் உக்ர ஸ்ரீனிவாசமூர்த்தி கர்ப்பாலயத்தில் மூலவரனுடைய இடது பக்கத்தில் சிம்மாசனத்தில் ஏறியிருப்பார். இவர் ஸ்ரீதேவி பூதேவியுடன் வீற்றிருப்பார். மலையப்ப சுவாமி நமக்கு கிடைப்பதற்கு முன்பு இவர்தான் உற்சவமூர்த்தியாக ஆராதன கிரமத்தில் பங்கு பெற்றிருப்பார். ஆனால் யுக பேதத்தினால் இவருடைய தீட்சணமான பார்வைக்கு அருகில் இருக்கும் கிராமங்கள் தீக்கு
இரையாக நிகழ்ச்சி நடந்தபோது பகவானின் உத்தரவு பேரில் நாம் மலையப்ப சுவாமியை உற்சவராக பெற்றோம். ஐந்தாவதாக பலிபேரம் என்றும் தர்பார் ஸ்ரீனிவாசமூர்த்தி மூலவருக்கு இடது புறத்தில் சிம்மாசனத்தில் ஏறியிருப்பார். இது சுவாமியினுடைய பஞ்சபேரங்கள், துருவா, கௌதுக, உற்சவ, ஸ்னபன பலிபேரங்கள் கர்ப்பாலயத்தில் ஏறியிருப்பது. இவர்களுடன் கர்ப்பாலயத்தில் நாம் மூலவருடைய இடது பக்கத்தில் சக்கரவர்த்தி திருமகனான ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, சீதா பிராட்டி, லட்சுமணசாமியுடன் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியுடன் பக்கத்தில் கண்ணபிரான் ருக்மிணி தேவியுடன் ஏறியிருக்கிறார். இது வெள்ளி பிம்பங்கள். இவர்களுடன் மூலவரனுடைய வலது பக்கத்தில் சக்கரத்தாழ்வார் ஏறியிருக்கிறார், சுதர்சன பெருமாள். சக்கரத்தாழ்வாருக்கு வைகான் சாகம் சாஸ்திரத்தின் ஆராதன கிரமத்தில் மிகவும் சிறப்பான இடம் இருக்கிறது. இவர்களுடன் கர்ப்பாலயத்தில் சாலக்கிராம மூர்த்திகளும் இருக்கின்றன. தினமும் வைகான சாகமோக்தமான திருவாராதனத்தில் சுவாமியினுடைய பஞ்சபேரங்களுக்கும் சீதா லட்சுமண சமேத ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கும் ருக்மிணி சமேத ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் சக்கரத்தாழ்வாருக்கும் எல்லா உபச்சாரங்களும் நடைபெறுகின்றன, எல்லா நைவேத்தியங்களும் நடைபெறுகின்றன. இது இல்லாமல் அரூபமாக ஏழிருக்கும் ஆவரண தேவதைகளுக்கும் விமான தேவதைகளுக்கும் கூட ஆராதனை நடக்கிறது. இது சுவாமியினுடைய கர்ப்பாலயத்தில் வீற்றிருக்கும் விக்கிரகங்களுடைய விவரங்கள். இன்று நாம் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். திருப்பதி ஸ்ரீ திருவேங்கடமுடையான் திருக்கோவிலில் இதற்கான விசேஷமான நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. சுவாமியினுடைய அர்ச்சகனாக நானும் திருவேங்கடமுடையானுடைய பாத கமலங்களில் நமஸ்கரித்து வரும் பக்தர்கள் எல்லாம் இந்த புத்தாண்டு அவர்களுடைய குடும்பங்களுடன் சகல நலங்களும் பெற்று, ஐஸ்வர்யங்கள் பெற்று, குழந்தை பேரும் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்றும் சுவாமியுடன் பிரார்த்திக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கும் பக்தர்களுக்கு திருப்பதி கோவிலை பற்றியும் திருவேங்கடமுடையான பற்றியும் அரிய தகவல்கள் தெரிந்து கொள்ள வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். ஓம் நமோ வெங்கடேஷாய.